நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேங்க்யூலா, நன்றி சொல்கிறேன் சப்பா. கிருபைக்காக இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். அதையும் செஞ்சதுக்காக நன்றி. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி சொல்கிறேன் சப்பா. அடிமை மறத்து பேசுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை கேட்குற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, ஆசீர்வாதமான வார்த்தைகள் கடந்து வர ஆண்டவருக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல விதாவே, ஆமே. ரோமர் எழுதின நிருபம் 8 அதிகாரம் 38 வசனமும் 39 வசனம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இயேசுவின் அன்பை விட்டு யாருமே பிரிக்க முடியாது. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் சொத்திரம் மரணமானாலும் ஜீவனானாலும் இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. அப்படி என்று வேதத்திலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, கண்டிப்பாக நம்முடைய தேவனுடைய அன்பை விட்டு யாருமே பிரிக்க முடியாது. ஒருவேளை மரணம் வந்துட்டா அப்படி பிரியவே முடியாது. இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அதான் சொல்கிறாரு சோத்திரம். உயர்வானாலும் பிரிக்க முடியாது, தாழ்வானாலும் பிரிக்க முடியாது, மரணமானாலும் பிரிக்க முடியாது, ஜீவனானாலும் பிரிக்க முடியாது. இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். நிச்சயமாகவே இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. சோத்திரம். ஆண்டவர் நம்மை அப்படியே ஆசீர்வதிக்கிற தேவன். பாருங்கள், எந்த விதத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் மரணம் வந்தாலும், அன்பு பிள்ளைகளே, பிரச்சனை வந்தாலும், பாடுகள் வந்தாலும், நிந்தை வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு பிரியவே முடியாது, பிரிக்கவும் முடியாது. மனுஷனும் பிரிக்க முடியாது. சாத்தான் ஒருவேளை அப்படின்னு நம்ம நினச்சி அதை வச்சு நம்மளை ஜபிக்க விடமாக்குவான். அதனால் நம்ம ஜபிக்காமல் இருக்கவே கூடாது. இன்னும் அதிகமாக நம்ம ஆண்டவரோடு கூட உறவாடணும். இன்னும் உண்மையை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. இன்னும் உபத்திரம் வர வர தாவீது சொல்கிறா, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். உபத்திரப்பட்டதுனால தான் ஆண்டோடைய பிரமாணங்களை அவர் கற்றுக்கொண்டாராம். பாருங்களேன், இந்த உபத்திரம் நம்ம இன்னும் அதிகமாக ஆண்டவரோடு கூட உறவாட வைக்கிறது, ஆண்டவரோடு கூட பேச வைக்கிறது, அதிகமாக பாஸ்டிங் பற்றி ஜெபிக்கணும் அப்படின்னு எண்ணத்தை கொண்டு வருகிறது. இன்னும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழணும் அப்படி சொல்லி எண்ணத்தை கொண்டு வருகிறது. அதனால் இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. யார் பிரிக்க முடியும்? எங்கள் இயேசுவின் அன்பினிருந்து எதுதான் பிரிக்க முடியும்? என் நேசரின் அன்பில் இருந்து யார் பிரிக்க முடியும்? இயேசுவின் அன்பை விட்டு வியாதிகளோ வேதனையோ சோதனையோ பிரித்திடுமோ? மரணங்களோ செய்வினையோ பிள்ளி சூன்யமோ பிரித்திடுமோ? யார் பிரிக்க முடியும்? எங்கள் இயேசுவின் அன்பில் இருந்து எதுதான் பிரிக்க முடியும்? என் நேசரின் அன்பில் இருந்து யாரும் நம்ம இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. இன்னும் அதிகமாக ஆண்டவரோடு உறவாடி, அதிகமாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்து, அதிகமாக ஆண்டவருக்காக ஜெபித்து, ஆண்டவருக்காக அதிகமாக கொடுக்க தான் கர்த்தர் வைப்பார். அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவராய் தெய்வம் ஜீவிக்கிறவ இன்னும் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காக ஒரு
ஒருவேளை சில வீட்டில் மரணங்கள் நேர்ந்தால் கூட அவங்க வீட்டில் போய் ஓடி போய் செவிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் நமக்கு வரும். அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படி ஒரு வைராக்கியம் வரும். ஏன்னா நம்ம வீட்டில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ கண்ணீர் வச்சோம், எத்தனை வேதனைப்பட்டோம், சாப்பிடாமல் இருந்தோமே. அதே மாதிரி தான் அந்த பிள்ளைகளும் இருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஓடி போய் செபிக்கணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், சமாதானம் சொல்லணும், இயேசுவின் அன்பை விட்டு பிரியாதுங்க செவிங்கன்னு சொல்லணும். அப்படி நம்ம ஓடி போவதுக்கு மனசு வரும். ஹல்லேலூயா. அப்படி தான் செய்யணும் அன்பு பிள்ளைகளே. அதனால் உங்கள் வீட்டில் ஒரு வேளை அப்படி மரணம் எதுவும் வந்தால் கூட பயப்படாதுங்க, நாங்களாம் ஜெபிப்போம் உங்களுக்காக. உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன் அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. பாடுகள் சகித்து நானும் பரலோகம் செல்லணுமே, பாடுகள் சகித்து நானும் பரலோகம் செல்லணுமே, பாடுபட்ட இயேசு ராஜா ஆற்றிடுவார் தேற்றிடுவார், பாடுபட்ட இயேசு ராஜா ஆற்றிடுவார் தேற்றிடுவார், ஆற்றுமைய தேற்றுமையா ஆறுதலின் நாயகரே, அன்பில்லா உலகினிலே அன்புள்ள ரட்சகரே, அன்பில்லா உலகினிலே அன்புள்ள ரட்சகரே. அன்பு பிள்ளைகளே, ஆற்றுகிற தேவன் தேற்றுகிற தேவன். எந்த மனுஷனும் ஆற்றி தேற்றவே முடியாது. இயேசுதான் ஆற்று தேற்றுகிற தேவன். அவர் நமக்கு ஆறுதல் கொடுத்து தேர்தல் கொடுத்து நம்மை தேற்றி அவருடைய அன்பை விட்டு பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லி நம்மை ஆண்டவர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறார். தாயும் தகப்பனே, தாயும் அவரே தந்தையும் அவரே. அவை நம்மை ஆற்றி தேற்றி ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்காதபடி அவருக்காக வைராக்கியமாக வாழ வைக்கிற தேவன். வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிப்போம். ரூத்தினுடைய புஸ்தகத்தை நம்ம வாசித்தா, நகோமி அப்படி ஒரு அம்மா இருக்காங்க. நகோமி பார்த்துக்காளுங்க. அந்த நகோமிக்கு என்ன நடந்துச்சு பாருங்க. கணவனும் இறந்துட்டாங்க, பையங்க 2 பேர் இறந்துட்டாங்க. 2 பையங்களையும் கல்யாணம் முடிச்சிருந்த மருமக்கமார் மட்டும்தான் இருக்கிறாங்க. பேரம்பத்தி கூட இல்லை. சோத்திரம். ஹல்லேலூயா. பேரம்பத்தி கூட இல்லை. 2 சோத்திரம். ஹல்லேலூயா. 2 மருமக்கள் தான் இருக்கிறாங்க. கணவனும் இறந்துட்டாங்க, 2 பையனும் 3 பேர் இறந்துருக்காங்க பாருங்க. சோத்திரம். அவளுக்கு 2 மருமக்கள் மட்டும் இருக்கிறாங்க, பேரம்பேத்தி கூட இல்லை. எவ்வளோ வேதனை பாருங்க, எவ்வளோ கஷ்டம் பாருங்க, எவ்வளோ துக்கம் பாருங்க. ஆனாலும் அவள் இயேசுவின் அன்பை விட்டு பிரியலையே, இயேசுவின் அன்பை விட்டு பிரியலை. ஆண்டவரை தான் வணங்கிட்டு இருக்கா, அவரை தான் தேடிட்டு இருக்கா பாருங்க. 2 மருமக்க மாறல, ஒரு மருமக. சொத்து. ஹல்லேலூயா. பாருங்க, ஓர்பாள் ரூத்துனி 2 பேர் மருமக்கள் உண்டு. அப்போ அவள் சொல்கிறா, மக்களே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு ரூத்து மகன் நகோமி சொல்கிறா. ஆனால் இந்த மருமக்கமார் என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்கு போங்கன்னு சொன்ன உடனே அவள் சொல்கிறா, ஓர்பாள் முத்தம் கொடுத்து சரி போகிறேன்னு அவள் போயிட்டா. ஆனால் இந்த ரூத்து பாருங்க, அவள் என்ன செஞ்சா, நான் உங்கள் கூட்ட தான் இருப்பேன் அப்படி சொல்லி ரூத்து அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த மாமியாரை, அந்த நகோமியை ரூத்து விடாமல் பிடிச்சிக்கிட்டா. சோத்திரம். ஏன்னா உம்முடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம்னு சொன்னா. அப்போ பாருங்க, இந்த நகோமி ஆண்டவரை தானே வணங்கிட்டு இருந்தா. அப்போ பாருங்க அந்த சோத்திரம். அதனால் நான் ஆண்டவரை தான் வணங்குவேன், உம்முடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம், நீர் நான் கண்டிப்பாக நான் என்ன செய்வேன், உம்மை விட்டு நான் போக மாட்டேன். பாருங்கள் 14ஆம் வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். எப்படி பற்றியலா, ஓர்பாள் முத்தமிட்டு மாமியை முத்தம் கொடுத்துட்டு ஓடிட்டா. ஆனால் அந்த ரூத்து அவளை விடாமல் பற்றி கொண்டா. உண்மையில் பையங்களும் இறந்தாச்சு, மாமனாரும் இறந்தாச்சு, இவட்ட என்ன இருக்கும் அப்படின்னு இந்த காலத்து மருமவெல்லாம் ஓடிடுவா. அதே போல் தான் ஓர்பாள் ஓடிட்டா. சோத்துருவா. இந்த காலத்தில் அப்படி மருமம் இருந்தால் என்ன, இவன் என்னத்துக்கு இந்த பொம்பளையை போட்டு நம்மையான் கட்டி எழுதுற இடக்கு, இந்த பொம்பளையை போட்டு நம்மையான் பார்க்கணும், கடைசி காலத்தில் வயசான காலத்தில் போட்டு பார்க்கணும் என்னத்துக்கு அப்படி சொல்லி அப்பா அம்மா வீட்டுக்கு ஓடிடுவாங்க. அதே போல் ஓர்பாள் ஓடிட்டா. ஆனால் இந்த ரூத்து கர்த்தருடைய பிள்ளை, அவளை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர் சித்த வச்சதுனால இந்த நகோமியை விட்டு அவள் ஓடலை. அவள் நகோமியை என்ன செய்தா, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கோ தன் தேவர்களிடத்துக்கோ திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரி பிறகு திரும்பி போ அப்படின்னு சொல்கிறா. நகோமி அப்படி சொல்கிறா.
சோத்திரம், நீ திரும்பி போ அப்படின்னு சொல்கிறா பாருங்க. சோத்திரம். அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்க இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அதில் ஸ்ட்ராங்கான பாருங்க ரூத்து, எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்ட பாருங்க. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இந்த நகோமி ஆண்டவர் விடாமல் இருந்ததுனால தான் அந்த மருமோ ரூத்து என்ன சொன்னா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நான் என்ன செய்ய மாட்டேன், என் ஜனங்களிடத்துக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரூத்து ஸ்ட்ராங்காக ஆண்டவரை பிடிச்சிட்டா. காரணம் என்ன, நகோமி தான். பிள்ளைகளை இழந்தாலும் கணவனை இழந்தாலும் அவள் யாரை பிடிச்சா, ஆண்டவரை மட்டும் உறுதியாக பிடிச்சிட்டா. பற்றியல உறுதியை பிடிச்சிட்டா, ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டா. அதனால தான் அவருடைய மருமகளும் ரூத்தும் ஆண்டவரை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டா. பற்றியலா, ஆண்டவரை அதிசயம் செய்கிறவர். சோத்திரம். அதனால் பாருங்கள், 2 பேரும் எங்கள் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் சோத்திரம் எல்லோரும் அவள் குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வவல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்கிறார். பற்றியல, கசப்பை என்ன கட்டளையிட்டிருக்கா. அதனால நகோமின்னு சொல்லாங்க. அந்த மாதிரி அவளுக்கு வேதனை தாங்க முடியல. சோத்து, நான் நிறைவுள்ளவளாக போனேன், ஆனால் கத்தை என்னை வெறுமையாக திரும்பி வர பண்ணிட்டாரு அப்படி சொல்லி அவள் மிகுந்த வேதனைப்படுகிறா. சோத்திரம். ஆனால் ரூத்து பாருங்க சோத்திரம், அந்த உறுதியாய் நகமியை பிடித்து நகமியுடைய தேவனை ஆண்டவரை பிடிச்சா. அதுதான் நகமி அவ்வளவு பேர் இறந்தா கூட ஆண்டவரை விடலை. அவர் விடாமல் பிடித்ததுனால, ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரியாமல் இருந்ததுனால ஆண்டவர் அந்த நகோமியை பாருங்கள். அந்த ரூத்து சோத்திரம் வேலைக்கு போகும்போது அங்கே கதிர் பறக்க போகிறா. அங்கே ஒரு பெரிய அதிசயம் நடக்கு. போவாசை ஆண்டவராக தெய்வம் அவளுக்கு துணையாக கணவனாக கொடுக்குறா. பாருங்கள், அந்த போவாசை கொடுத்து அவள் குழந்தையை பெற்றெடுத்து ஆசீர்வாதமாக இருக்கிறா. ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். பாருங்கள், அல்லேலூயா. அங்கே போவாசை ஆண்டவர் கொடுக்குறா. பாருங்கள், நல்ல குழந்தை பெற்றெடுக்கிறா. இப்போ இதில் நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். யார் சந்ததியில் அந்த இயேசுவானவர் வந்தான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அல்லேலூயா. அந்த ரூத்து ஆண்டவர் பிடிச்சனால, அந்த நகோமியும் அவ்வளவு பேர் இறந்தாலும் ஆண்டவரை பிடிச்சதுனால ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். என்ன ஆசீர்வாதம் பாருங்கள். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பாருங்கள், ஆபிரகாமின் குமாரன் ஐயா தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இந்த வம்ச வரலாறு அட்டவணையில் யார் வாராணி பாருங்க. சோத்திரம். பாடுகள் அனுபவித்தவங்க தான், மரணமானாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரியாமல் இருந்தவங்க தான் வேதத்திலே வம்ச அட்டவணையில் வராங்க. இயேசுவினுடைய வம்ச வரலாறில் வராங்க. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன சகோதரியை பெற்றார். யூதா பரோசையும் சேராவையும் தாமாரத்தை பெற்றார். பாரஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அமினதாவை பெற்றான், அமினதாப்பு நாகசோனை பெற்றபின் நாகசோன் சல்மனை பெற்றார், சல்மோன் போவாசை ராகாப்பினிடத்தில் பெற்றான். பாருங்கள், அந்த போவாஸ் ஓபத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். எப்படி வம்ச வரல வர்றாங்க பாருங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ மை லார்ட். அன்பு பிள்ளைகளே, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். அதனால் நம்ம கவலைப்படவே கூடாது. பாருங்கள், சல்மோனை போவாசை பாருங்கள், சல்மோன் போவாசை ராகப்படுத்தி பெற்றார். போவாஸ் ஓபத்தை ரூத்திலிருந்து பெற்றான். ஓபத்து ஈசாயை பெற்றான். இப்போ ஈசாய் தாவீது ராஜாவே பெற்றான். எப்படி பார்த்தீங்களா? தாவீது ராஜா எங்கே வராரு பாருங்க. சோத்திரம். அல்லேலூயா. 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவர் பரிசுத்த ஆவியினாலே கற்பவதியானாள் என்று காணப்பட்டு பாருங்க. சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சோத்திரம்.
20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே பத்தியலா சோத்திரம், ஈசாய் தாவீதை பெற்றான். அப்போ பாருங்க, ஓபேத்து போவாசை, ரூத்து ஓபேத்தை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். தாவீதின் வம்சத்தில் தான் இயேசு பிறக்கிறார். பத்தியலா தாவீது குமாரனாகிய யோசேப்பு பாருங்க, அவள் மனைவியாகிய சோத்திரம் மரியாள் சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். பத்தியலா இந்த இயேசுவினுடைய சோத்திர பிறப்பே அந்த சந்ததியில் வருது அன்பு பிள்ளைகளே. அதனால் நமக்கு மரணம் ஆனாலும் உலகம் 1000 பேசும், என்ன இல்லாமல் பேசுவாங்க, ஏன் இப்படி நடந்துச்சு, ஒருவேளை பாவம் செஞ்சுருப்பாங்களோ அப்படிலாம் உலகம் பேசிகிட்டே இருக்கும். பேசிட்டு நகுமி பாவம் செஞ்சிருப்பா, அதனால தான் அவள் பிள்ளையும் போயிட்டு கணவனும் போயிட்டுன்னு உலகம் பேசியிருக்கோம். ஆனால் ஆண்டவர் ஒரு சித்தம் வச்சுருந்தார, அந்த ரூத்திரிடத்தில் வந்து அந்த வம்ச வரலாறு இயேசு பிறக்கணும்னு சித்தம் வச்சுருந்ததுனால அந்த காரியங்கள் நடந்தது. அதனால் எத்தனை பாடு, எத்தனை பிரச்சனை, எத்தனை நிந்த அவமானம் வந்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. நம்ம பிரியாமல் இருந்தால் தான் நம்முடைய குடும்ப சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு கூட இப்படி பிள்ளைகள் 3 பேர் இறந்துட்டாங்களே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், சந்ததி மூலமாக ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. அதனால் நான் கலங்கவே செய்யலை. கண்டிப்பாக 2 சந்ததி பேர பிள்ளைகளை, அந்த 5 பேர பிள்ளைகள், அவங்க விட்டு போன 5 பேர பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. 5 பேரும் ஆண்டவருக்கு வைராக்கியமாக வாழ்வாங்க. அப்படி சொல்லி நான் வைராக்கியமாக இருக்கிறேன். கண்டிப்பாக அதிசயம் செய்கிறவர், அவர் அற்புதம் செய்கிறவர், நம்ம கூட வந்து பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மைலா. பாடுகள், எத்தனை பிரச்சனை வந்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. மேகங்கள் மேலே என் இயேசு ராஜா, தூதர்கள் சூழ வரும்போது அல்லேலூயா பறந்து நான் போய் விடுவேனே. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே. அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே. எக்காலம் தோணிக்க இயேசு வரும்போது கிறிஸ்துக்குள் மாறி தோறல்லா. அல்லேலூயா கிளம்பி எழுந்திடுவாரே. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே. அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கண்டிப்பாக இயேசு வரும்போது அவர்கள் கிளம்பிய எழுந்திடுவார்கள். 3 பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், ஊழியம் செய்கிற பிள்ளைகள் 3 பேரும் இறந்துருக்காங்க. 3 பேர் கண்டிப்பாக இயேசு வரும்போது அவங்க உயிர்த்தெழுந்து ஆண்டவரோடு கூட வருவாங்கன்னு சொல்லி நிச்சயித்திருக்கிறேன். ஆண்டவரே அப்படி செய்வார். கண்டிப்பாக அதிசயம் செய்யறதுக்காக நன்றி ஏசப்பா. உங்கள் கரத்திலே தாழ்த்துறேன். தெய்வக்கர பரிசுத்தக்கர கூட இருக்கட்டும். எக்காலம் தோணிக்கு இயேசு வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் கிளம்பியா எழுந்திடுவார். கண்டிப்பாக ஆண்டவர் அப்படி செய்யறதுக்காக நன்றி. கரங்களை தாழ்த்துறேன். ஆசீர்வதிங்க. தெய்வக்கரம் கூட இருக்கட்டும். இது கேட்குற பிள்ளைகள் ஆண்டவருக்கு இன்னும் அந்த பிள்ளைகளுக்கு அதிசயம் செய்யுங்க. ஒருவேளை இறந்தால் கூட யாரும் பரலோகத்திலே நம்ம இந்த பிள்ளைகளை பார்க்கலான்னு சமாதானமாக சந்தோஷமாக இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாதபடி ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆண்டவருடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். தேங்க்யூ ஜீசலிகரா தூனா சந்துரா ஐட்டோ ஷீகலா பௌதலா ஐ கமானா சங்கோலா ஐலாட்டா ஜானிமிசே ஐ டுபோஷாலா பௌதரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பரலோகத்தின் ஆசீர்வாத பிள்ளைகளுக்கு இறங்கட்டும். ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாதபடி ஆண்டவருக்காக வாழ உதவி செய்யுங்க. கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். செய்தி கொடுக்குற இந்த செய்தியை டிவியை நடத்துகிற பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. பெரிய காரியம் செய்யுங்க ஏசப்பா. ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். அப்படி ஆசீர்வதிங்க. யோபை இரட்டத்தனையும் ஆசீர்வதித்த தெய்வம். ஆசீர்வதிங்க. இந்த எப்படி அந்த நகோமியை அந்த ரூத்து எப்படி ஆசீர்வதிச்சு இயேசுவினுடைய வம்ச வரலாறுல அந்த ரூத்து வந்துட்டா. ரூத்து பிள்ளை அல்லேலூயா வந்தது. அதன் வழியாக இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா தாவீதின் குமாரன். அப்பா சோத்திரம். தேங்க்யூ. அப்படிப்பட்ட அல்லேலூயா கிறிஸ்துவின் வம்ச அல்லேலூயா அட்டவணையிலே
அந்த பிள்ளைகள் பேரை சாத்து இருக்கிறீங்களே, அப்படி ஒரு கிருபைகளை கொடுங்க. ஆசீர்வதிங்க. தெய்வ கரம் சுத்தகர கூட இருக்கட்டும். அதிசயம் செய்யுங்க. உங்கள் கரத்திலே தாழ்த்துறேன். பரிசுத்த ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். பாதுகாத்தவளும் கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.